இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சாந்தாங்கிறவங்க தூத்துக்குடியிலேருந்து எழுதியிருக்காங்க. நான் ஒவ்வொரு ஞாயிறும் ஈவினிங் 7:30 மணிக்கு ஜாய் டிவி பார்ப்பேன். எங்கள் கடை ஒரு 2 வருஷமாக 1.5 வருஷம் to 2 வருஷம் இருக்கும். கடைக்கு ஆளே இல்லை. 4 கடை காலியாக இருந்துச்சு. அந்த 4 கடை வாடகை வாங்கிச்சு தான் எங்கள் வீட்டுக்காரில் நான் அதில் தான் பிழப்பு நடத்துகிறேன். அந்த வாடகை வாங்கினா தான் எனக்கு சாப்பாடு, என்னுடைய செலவுகள்லாம், மருந்து மாத்திரை எல்லாம். அப்படி இருக்கும்போது நான் 1.5 வருஷம் 2 வருஷமாக கடைக்கு ஆள் இல்லை. நான் அந்த ஜாய் டிவியை பார்த்துட்டு அம்மாட்ட ஃபோன் அடித்தேன். அம்மா பாரத்தோடு ஜோம் பண்ணாங்க. நான் ஒரு 1000 ரூபாய் நன்றி காணிக்க அனுப்புகிறேன்னு ஒரு பொருத்தனை பண்ணினேன். அற்புதமாக 4 கடைக்கு ஒரே நாள் ஆள் வந்துச்சு. என்ன அற்புதம் பாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதான்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறேன். இந்த ஜாய் டிவி நேயர்களுக்கு மறுபடியும் அன்பான வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த ஜாய் டிவி எப்போ ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து நம்முடைய புரோகிராம் இதில் வந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. நம்பிக்கை டிவியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க நிகழ்ச்சியும், ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜாய் டிவியிலும் இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. சுமார் 10 ஆண்டு காலமாக ஒளிபரப்பட்டு வருகிறது. அதே போல் யூடியூப்பில் ஒவ்வொரு வேலைக்கிழமை இரவு சிறப்பு செய்தியின் ஜெபமும் 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் தான் வருகிறது. அதே போல் ஒவ்வொரு 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஜெபமும் வருகிறது யூடியூப்பில். அதை பார்க்க தவறாதிருங்கள். அதே போல் தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அனுப்புகிறோம். கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலமாக இந்த ஊழியம் நடக்குது. அதுக்காக தயவுசெய்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே போல் லார்ட்ஸ் பிரசன்ஸ் தமிழ் பாடல் ஊழியம், லார்ட்ஸ் பிரசன்ஸ் கர்த்தர் அதையும் கொடுத்துருக்காரு. அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு 2 பாடல் வீடியோ எடுத்து லார்ட் பிரசன்ஸ் தமிழ்ங்கிற அந்த யூடியூப்பில் போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுங்கள். எனக்கு ஆண்டவர் பாடல் மூலமாக பாடலை கொடுப்பார், ராகத்தையும் கொடுப்பார். அதே மாதிரியா அது மூலம் பேசுவார். பல இக்கட்டு சூழ்நிலைகள் தினம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவு உண்டுன்னு சொன்ன மாதிரி தினம் உபத்திரவ பாதை தான். உபத்திரவத்தின் குகையில் என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த உபத்திரவத்திலையும், அந்த பாடுகள் மத்தியிலையும், அந்த தேவைகள் மத்தியிலையும், பிரச்சனைகள் மத்தியிலும், அந்த பலவீனங்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய கரை இருக்கிறது. ஆண்டவர் பாடலை கொடுத்து தேற்றுவார், ஆற்றுவார், அதன்படி செஞ்சிடுவார். அந்த பாடல் உள்ள எல்லா வேடுகளும் பைபிள் வேடுகளாக தான் இருக்கும். அது உங்களை ஆற்றும் தேற்றும். அதை பார்த்து நீங்களும் பயன்படுங்கள். ஆண்டவரே அந்த பாடல் மூலம் எங்களோட பேசுங்கள் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் அந்த பாடல் மூலம் நிச்சயம் பேசினார், எனக்கு பேசினார், இதுவரையும் இன்னமும் பேசுவார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களால் முடிந்த காணிக்கையை மாதம் அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கும்படி படிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை நீங்கள் காணிக்கை அநேகர் அனுப்பியிருக்கீங்க, அநேகர் நல்லா ஜெபம் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் இந்த ஊழியத்தில் நான் நிலை நிற்க முடியுது. எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்காகவும், உங்கள் குடும்பத்துக்காகவும், உங்கள் சகல தேவைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக. அபிஷேகம் இறங்கட்டும். இதை பார்க்குற ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் பலமாய் இறங்குவாராக. இந்த தேவ செய்தி 100 மடங்கு பலன் தருவதாக. ராகா தீகா ராகா தீகா லாபா ராபோ ஷேக்கா தீகா பாபா லாபா ராபா. இந்த அப்பா தகப்பனே, வியாதிகள்லாம் நீங்கட்டும், வியாதியின் கூறு அழிக்கப்படட்டும், கட்டிகள் மறையட்டும், கேன்சர் கட்டிகள் அந்த இடமே காணாமல் போகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கர்த்தர் பெரிய மராகல் பண்ணுவீராக. அலே லோயா, அலே லோயா. ராகா லாபா லாபா லாபா. வழக்குகள் முடிகிறது, கோர்ட்டில் வழக்குகள் முடிகிறது என்று கர்த்தர் சொல்வதற்காக நன்றி. அலே லோயா. ராகா லீகா லாபா ராவோ ரிக சபா லாபா ராவா. குழந்தை 5 வருஷமா இல்லை, 4 வருஷமா இல்லை, 7 வருஷமா இல்லை, 8 வருஷமா இல்லை, 10 வருஷமா இல்லைன்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கற்பத்தின்கனியை கொடுத்து மகிழ வைப்பாராக. ஆமேன். மலடியை பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டில் குடியிருக்க பண்ணுவேன். ஆமேன். கர்த்தர் ஆண்டவரே தகப்பனே பிள்ளைத்தாட்சியாக மாற்றுகிறதுக்காக நன்றி. ஆணிலும் பெண்ணிலும் மலடி இருப்பதில்லைன்னு சொன்னவர், மலடி இருப்பது இல்லை ஆண்டவரே. மலடி எண்ணப்பட்டவளுக்கு இது 6ஆவது மாதம். கர்த்தர் அந்த வசனத்தை நிறைவேற்றுவதற்காக நன்றி. அலே லோயா ராகா தீகா. குடியிருக்க ஒரு வீடு கர்த்தர்ட்ட நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன், நான் தரலேன்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு வீடை கட்டுவேன்னு சொல்லுகிறார். அலே லோயா. நன்றி.
நன்றி ரோகோ தீகா ராபா லீகா ராகாஷே அலே லோயா. சாத்தான் கொண்டு வருகிற சகல சோதனைக்கு கர்த்தர் உங்களை விலக்கி ரட்சிக்கிறார். செய்வன மந்திர போராட்டங்கள் நிரந்தரமாக இயேசுவின் ரத்தம் அழிக்கிறது. அலே லோயா, அலே லோயா, அலே லோயா. நீ துஷ்டன் உங்கள் வாழ்க்கையில் வருவதில்லை என்கிறார். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால விசுவாசத்தோடு சௌத்திரத்தோடு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். செய்தியுடைய தலைப்பு தானியேலின் புத்தகம் 9:23. நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நல்ல அருமையான வார்த்தை இல்லையா? நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவன். பிரியமானவளே, ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு. நீ எனக்கு மிகவும் பிரியமானவள், நீ ரூபவதி என்று ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, நிறைய கிறிஸ்தவ வீட்டில் சொல்கிறத பார்த்துருக்கேன். என்ன நேரம் பிறந்துச்சோ அன்னைக்கு இருந்து சரியில்லை சொல்லுவாங்க. சில பேர் நீ தருத்துறன்னு சொல்லுவாங்க. தகப்பனை கொன்ன பிள்ளைம்பாங்க, அம்மாவை கொன்ன பிள்ளைம்பாங்க. இப்படி நிறைய குற்றச்சாட்டு பிள்ளை மேலே உண்டு வீடுகளில். ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். பிரியமானவன் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளைகள். ஏன்னா ஆண்டவர் தம்முடைய சாயலாய் மனிசியை உண்டாக்கியிருக்கார். தேவ சாயலாக உண்டாக்கியிருக்கார். பைபிள் என்ன சொல்லுது உன்னத பாட்டில்னா, கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், பொண்ணு கருப்பாக இருக்குது, மாப்பிள்ளை கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் உங்களை என்னைய கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் தோற்றத்தை பார்க்குறவர், அவர் இருதயத்தை பார்க்குறார். அவருடைய பார்வையில், ஆவிக்குரிய பார்வையில் நீங்களும் நானும் விலையேறப்பட்டவர்கள், மிகவும் பிரியமானவர்கள். தானியேலை பார்த்து யார் அவருக்கு பிரியமாக இருப்பானா, ஜெபிக்கிறவங்களை பார்த்து பிரியமானோன்னு சொல்கிறார். நீங்கள் மற்றவன்கிட்ட போய் ஜெப உதவியை நாடுவது தப்பு இல்லை. ஊழியக்காரங்களை போய் பார்த்து ஜெபிக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா முப்பரை நூல் அறாது. ஒருவளாய் நடந்தால் விழுந்துருவோம். பவுல் அதான் சொல்கிறாரு, நான் ஜெபத்தில் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராடுங்கள். பாருங்கள், பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது மரியாள் வீட்டில் ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணிச்சு. அந்த ஜெபிச்ச இடத்துக்கே ஆண்டவர் பேதுருவை தூதன் அனுப்பி கொண்டு வந்தாரா? ஆமாம். சில நம்மளால் ஜெபிச்சு சில காரியங்களை ஜெயிக்க முடியாமல் போகும்போது ஊழியக்காரங்கிட்ட சொல்லலாம். ஆனால் கூடுமான மட்டும் பரிசுத்தாய் பெற்ற நீங்களும் நானும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். அதுதான் அவருக்கு பிரியம். இதை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இருக்கு. தானியேல் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிச்சார். அதனால தான் கர்த்தருக்கு பிரியமானவராக மாறினார். காலை, மதியம், இரவு. நம்ம காலை, மதிய, இரவு கரெக்டாக சாப்பிட்ருவோம். அதுவும் டாக்டர்கள் பாருங்க, சுகர் பேஷண்ட்டுகளுக்கு, வியாதி ப்ரெஷர் பேஷண்ட்டுகளுக்கு, வயதானவங்களுக்கு சொல்லுவார், 7 மணிக்கே காலைல சாப்பிட்ருங்க, மத்தியானம் ஒரு 12:30க்கெல்லாம் சாப்பிட்றணும், நைட்டு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்றணும்னு சொல்லுவாங்க. அதை பெரியவங்க கரெக்டாக கை கொள்வாங்க. நேரம் ஆச்சு. ஒரு அம்மா, ஐயோ டாக்டர் 7 மணிக்கே சாப்பிட சொன்னேன், நான் 9 மணி ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், 9 மணி ஆனாலும் நீங்கள் சாவ போகிறீங்க. ஒரு வேளை 2 மணி நேரம் லேட்டாக சாப்பிட்டா, மாத்திரை சாப்பிட்டா, ஐயோ மாத்திரை எடுக்கணும். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்காதுங்குதுங்க. உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம், அவர் பார்த்துக்கிடுவார். அதுக்காக அது கெடுக்கக்கூடாது. மாத்திரை வந்து சாப்பிட்றவங்க தொடர்ந்து சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதை டயத்துக்கு சாப்பிடணுன்னு அது டாக்டரை பிரியப்படுத்துகிற மாதிரி ஆயிடும். நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தணும். 3 வேளை மாத்திரை இருக்கா, எனக்கெல்லாம் 3 வேளை மாத்திரை இருக்குது, சாப்பிட்ருவேன். கொஞ்சம் முன்னப்போ நான் டாக்டர் சொல்கிற டயத்துக்கு சாப்பிட முடியாது. ஏன்னா நமக்கு சில வேலைகள் இருக்கும் அந்த நேரத்தில். ஆனால் நீங்கள் கரெக்டாக சாப்பிடாதனால தான் உங்களுக்கு சுகரு குறையிலையும் பாரு. அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லுவார். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் நடக்கிறோமா முக்கியம். மாத்திரை சாப்பிடணும் இல்லைன்னு சொல்லலை, சாப்பாடு சாப்பிடணும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பிரேரு ரொம்ப முக்கியம். எப்படி தானியேல் சட்டத்தை மீறி 3 வேளை ஜெபிச்சார். அங்கே நம்ம பார்க்குறோம், தரியு ராஜா ஒரு சட்டத்தை ஏற்றினார், மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு ஏற்றினார். ஒரு மாத்தைக்கு 30 நாளைக்கு அவரை தவிர வேறு எந்த தேவர்களையும் வணங்கக்கூடாது. ஒரு சட்டம், யாரும் எந்த சாமிகிட்டையும் போய் வேண்டக்கூடாது ஏற்றினார். ஏதாவது பிரச்சனை என்கிட்ட வாங்க, அந்த மாதிரி அதுக்கு சைன் போட்டார். ஆனால் இந்த தானியேல் பாருங்கள், அந்த சட்டம் இயற்றப்பட்ட பொழுதும் அந்த ராஜாவுக்கு பயப்படலை. ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அவர் பயந்தார்.
என் ஜெபத்தை கேட்குறது ராஜா கிடையாது. என் என் ஜெபத்தை கேட்குறது ஒரு அமைச்சர் கிடையாது, மக்கள் கிடையாது. ஆண்டவர். ஆண்டவர். நம்ம யாரை நோக்கி மன்றாடுகிறோம்? வானத்தை பூமியும் படைத்த தேவாதி தேவன் நோக்கி மன்றாடுகிறோம். அவருக்கு பிரியமானதை நான் செய்யணும். நான் ஜெபிக்காமல் இருக்க மாட்டேன். பாருங்க, அந்த வானத்தின் அந்த பலகனிகள் திறந்திருக்க, எருசலேமின் பலகனிகள் திறந்திருக்க, அந்த சன்னலை திறந்து வச்சு ஜெபிக்கிறாரு. எல்லாரும் பார்த்துக்கங்கிறார். அவர் உயிருக்கு பயப்பில்லை, உடைமைக்கு பயப்பில்லை, சரீரத்துக்கு பயப்பில்லை. ஜெபிக்கிறவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் பிரியமானவங்கிறாரு. மற்றவங்க ஜெபத்தையே நாடி ஓடி தெரியாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதிகாலை அவரை தேடுங்க, கண்டடைவீங்க. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஜெபிக்க உட்கார்ந்தாவே தூக்கமாக வருது, கொட்டாவியாக வருது. அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்க உட்கார்ந்தா இப்படி இருந்தால் நான் எப்படிப்பா ஜெபிப்பேன்? தூக்கமாக வருது ஆண்டவரே. நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க சொல்கிறீங்களே, எனக்கு விழித்திருந்து ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க. அதுக்காக ஜெபந்தான் பண்ணணும். அப்போ நம்ம ஜெபிக்கிறவனை பார்த்து தான் ஆண்டவர் எனக்கு மிகவும் பிரியமானவனுங்கிறாரு. அவங்க வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. எதுக்காக வேண்டிக்கொள்ள போகிறோம், நம்ம என்ன பேச போகிறோம், எதை குறித்து விண்ணப்பம் பண்ண போகிறோம், மன்றாட போகிறோம், எதுக்காக உபவாசம் போட்டு ஆண்டவரை தேட போகிறோம், எல்லாம் அவருக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா நம்மளோட நாவில் சொல் பிறவாதுக்கு முன்னே அவர் அறிந்திருக்கிறாராம். நம்ம என்ன பேச போகிறோம் அவருக்கு நன்றாகவே தெரியும். கட்டளை வெளிப்பட்டது. நம்ம ஜெபிக்க தொடங்கின பொழுது அவன் இதுக்கு தான் ஜெபிக்க போகிறான்னு ஆண்டவருக்கு தெரியும். இவன் இதுக்கு தான் ஜெபிக்க போகிறான்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் பிள்ளைகளுக்காக, படிப்புக்காக, எதிர்காலத்துக்காக, வேலைக்காக, நித்திய ஜீவனுக்காக, ரட்சிப்புக்காக, ஆத்துமாக்க நிறையா ரட்சிக்கப்படன்றதுக்காக, தேசங்களுக்காக, பட்டணங்களுக்காக, கிராமங்களுக்காக, எதுக்காக ஜெபிக்கிறோன்னு அவருக்கு நன்றாகவே தெரியும். கட்டளை வெளிப்பட்டது. என் நாமத்தில் எதை கேட்டாலும் குமாரன் பிதா மகிமைப்பட முடியாது செய்வேன்னு சொல்கிறார். நான் எதை ஆயிலும் அவருடைய மகிமைக்கென்று கேட்டாலும் செய்வார். ஆண்டவரே, இதை உங்களுடைய நாம மகிமைக்கென்று கேட்குறேப்பா அப்படின்னு கேட்டு பாருங்கள், கிடைக்கும். செய்வார். உமக்கு சித்தமானால் தாருன்னு சொல்லுங்கள், அடுத்த ஸ்டெப்பு கிடைக்கும். அவர் தமக்கு சித்தமானதெல்லாம் செய்கிறார். இங்கே அதே இதில் பார்த்தோம்னா அந்த 9ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, அவர் மன்றாட்டு கேட்கப்பட காரணம், அவர் விண்ணப்பத்துக்கு கட்டளை வெளிப்பட காரணம். கட்டளை என்னன்னு அவர் பதில் தர்றார். கட்டளை வெளிப்பட்டது. நீ கேட்க தொடங்கின போதே, கேட்க உட்கார்ந்த போதே, நீ தேவசமத்தை நோக்கி அமர்ந்த போதே, விண்ணப்ப வாயிலேருந்து வர தொடங்கும் முந்தையே கட்டளை வெளிப்பட்டது. உன் ஜெபத்துக்கு பதில் தர்றேப்பா அப்படிங்கிறார். அதில் 9:19 ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும், உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி 20வது வசனம், என் பாவத்தையும் என் ஜனமாய் இஸ்ரவேலின் பாவத்தை அறிக்கையிட்டு என் தேவனுடைய பருவதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் காவிரி தூதனை அனுப்புகிறார். முதலாவது நம்ம ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு பாவம் இருக்கக்கூடாது. ஏன்னா பாவத்தை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறார். பாவம் செய்யாத மனுஷன் யாருமே இல்லை. இன்னைக்கு வரையும் எல்லா ஊழியரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறிடும். என்னையும் சேர்த்தா சொல்கிறேன். நம்ம ஒன்றும் பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஆண்டவர் தான் பெர்ஃபெக்டான ஆள். பவுல் சொல்கிறார்ல, நான் எல்லா விஷயத்திலும் நம்ம தவறுகிறோம், நான் உண்மையில்லாதவராக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இவ்வளோ வேணும் போயிடாத தேவன், சொல் தவறாதவனாக இருந்தால் அவன் தான் ஊழியம் செய்யணுன்னு இருக்கு பைபிளில். நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? மன்னிப்பு கேட்குறோமா? ஒரு ஊழியர் சொன்னார், நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை ஆண்டவர் விசாரிக்கிறவரானபடியால் நான் என்னுடைய 3-4 தலைமுறை சாபங்களையும் என்னுடைய மனைவி மூலம் வந்த 3-4 தலைமுறை சாபங்களையும் நீங்கள் நீக்கி போட்டு 1000 தலைமுறை வரை இரக்கம் பாராட்டுக்கு ஆண்டவரேன்னு அவர் ஜெபம் பண்ணுவாரான் டெய்லி. நீங்கள் நானும் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். டெய்லி பாவத்தை அறிக்கையிடணும். தினம் நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணிடுவோம், சொல்ல தவறிடுவோம், செய்வோன்னு சொல்லுவா, செய்ய முடியாமல் போயிடும். அது தவறு இல்லையா? இப்போ எல்லாவற்றிற்கும் அவங்கள கடினமாக பேசக்கூடாதுன்னு நினைப்போம், கடினமாக நடத்தக்கூடாதுன்னு நினைப்போம். அப்புறம் நம்மள ஏரியாவிலே கடினப்பட்டுருவோம். அது நமக்குள்ளே இருக்கிற மாம்சம். அதே பவுல் சொல்கிறாரு, எதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை நான் செய்கிறேன், அது எனக்குள்ள இருக்கிற பாவன்றார். ஏன்னா அந்த சரீரத்தில், அதே உங்கள் சரீரத்தை பாவம் ஆளாது இருப்பதாக. மாம்ச சிந்தனை மரணம். மாம்சத்தின்
செயல்கள் வெளியரங்கமாக இருக்கிறதுன்னு இருக்குது. கோபம், விபச்சாரம், வேசித்தனம், போராமை, இப்படி ஒரு 17 காரியம் இருக்குது. அவைகள் இருந்தால் நீங்கள் பரலோகராஜ்யம் வர முடியாது என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிறார் 5 அதிகாரத்தில். ஆகவே மாம்சத்தில் ஏதாவது சுயசித்தப்படி செஞ்சவனா அது தவறு. எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று பார்க்குறோம். ஆகவே கட்டளை வெளிப்பட வேண்டுமானால், ஜெபத்துக்கு பதில் கிடைக்க வேண்டுமானால் பாவம் இல்லாமல் இருப்பது. ஏன்னா பாவத்தை பாராத சுத்தகனர். அறிக்கைட்டு ஜெபம் பண்ணுங்க. இவர் அறிக்கைறார் பாருங்க, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும். பார்த்தீங்களா, நாங்கள் நல்லவங்க இல்லை ஆண்டவரே, எங்கள் உறுப்பினர்கள் பாவம் செஞ்சாங்க, உங்கள் தீர்க்கதரிசியை நாங்கள் அசட்டை பண்ணிட்டோம், தீர்க்கதரிசி சொன்னபடி நாங்கள் நடக்கலை, உங்களுடைய பிரமாணங்களை மீறினோம், உங்கள் கட்டையில் மீறி நடந்தோம், அதனால நாங்கள் இந்த கொஞ்சம் குறை கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், துன்பத்தின் பாதையில் வருகிறோம், வருத்தத்தின் அப்பத்தை பொசிக்கிறோம். இதில் ஆரம்பத்துலேருந்து அவர் புலம்புறாரு. 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து படித்து பாருங்கள். பாவத்தை அறிக்கைறாரு. தமது ஜனம் செய்த எல்லா பாவத்துக்காகவும், இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்துக்காக, யூத ஜனங்கள் செய்த பாவத்துக்காக மன்னிங்க ஆண்டவரே, என் ஜனம் செய்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, என் தலைவர் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, அறியாமல் செய்கிறாங்க ஆண்டவரே, மன்னிச்சு எங்கள் தேசத்துக்கு இறங்க, எங்கள் பட்டணத்துக்கு இறங்க, எங்கள் கிராமத்துக்கு இறங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் பதில் தருவார். ஜெபத்துக்கு நம்ம என்ன கேட்டாலும் அதன்படி செய்வார். நீதிமான் மன்றாட்டு மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது, நீதிமான் விருப்பம் நிறைவேறுன்னு இருக்கு. உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். அவர் சொல்கிறாரு, தாமதிக்காதீங்க ஆண்டவரே. எத்தனை ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வராமல் இருக்குது. தாமதம் ஆகுதா? எனக்கெல்லாம் நிறையவே தாமதமாகுது. தாமதிக்காமல் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம மன்றாடணும், ஆண்டவரை மன்றாடணும். ஒரு மன்றாட்டு வீரன் தான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியும். அவன் வேண்டிக்கொள்ள தொடங்கின பொழுது அந்த கட்டளை வெளிப்படும், கண்டிப்பாக வெளிப்படும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டதே. பாருங்கள், பைபிளில் எஸ்தர் எழுதப்பட்டிருக்கு 1ஆவது அதிகாரத்தில் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைன்னு இருக்கு, 127 நாடுன்னு இருக்கு இல்லையா? அப்போ ஆண்டவர் அந்த நம்ம தேசத்தை பைபிளில் எழுதிட்டார். நிச்சயம் தேசம் ரட்சிக்கப்படும், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூடு, கத்த பெரிய காரியங்களை செய்வார். பைபிள் எழுந்தது யாரும் மாற்றவே முடியாது. இங்கே பார்க்குறோம், அவன் பாவத்தை அறிக்கையிட்டு தம் ஒரு முற்பிதாக்குடைய பாவங்களாம் அறிக்கையிட்டு ஆபிரகாம் தேவன் நோக்கி, ஈசாக்கின் தேவன் நோக்கி, யாக்கோபின் தேவன் நோக்கி அவர் மன்றாடினார். அப்பொழுது என்ன ஆச்சு? கட்டளை வெளிப்பட்டது. நாமும் கூட ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு பாவத்தை அறிக்கை பண்ணி, முற்பிதாக்குடைய பாவம், நம்ம செய்த பாவம், நம்ம பிள்ளைகள் செய்த பாவத்தை, குற்றங்களை அறிக்கையிட்டு அதை விட்டுடணும். பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுடுறவன் இரக்கம் பெறுவான், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். நீதிமொழி 28:13 நினைக்கிறேன். அப்போ ஜெபத்துக்கு பதில் பெறுவதற்கு பரிசுத்தம் தேவை. பாவ அறிக்கை பண்ணி ஜெபிக்கணும், ஒரு நிபந்தனை, அப்பொழுது பதில் கிடைக்கும். 2ஆவதாக 48 ஏசாயா 48:14 எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான், நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். ஏசாயா சொல்கிறார், கர்த்தருக்கு பிரியமானவன் அவன் எப்படி நடப்பானா? பாபிலோன்லே கர்த்தருடைய சித்தம் செய்வானா? பாபிலோன்ற குழப்பம், பிரச்சனை, பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், ஆப்போசிட்டாக காரியங்கள் இருக்குது. ஜெபத்துக்கு மாறாக, நமக்கு மாறாக சில காரியங்கள் வருது. அப்போ அந்த நிலைமையில் நம்ம என்ன செய்யணும்னா, எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பிரியமானது நம்ம செய்யணும். ஒரே சமமாக நம்ம ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய வசனத்தை சொல்லி தான் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். குழப்பத்தின் மத்தியில் குழப்பம் நீங்குவதற்கு ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் அப்படின்னாரு. உலகம் எடுக்க முடியாத சமாதானத்தை தருகிறேன். உலகம் குழப்பத்துக்குள்ளே தான் கிடக்கு, அநியாயத்துக்குள்ளே தான் கிடக்கு, அக்கிரமத்துக்குள்ளே தான் கிடக்கு, உலகம் மாயைக்குள்ளே தான் கிடக்கு. ஆகவே நீங்கள் நானும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறபடினால நமக்கு அங்கே பார்க்குறோம், குழப்பம் வரும்போது அவருடைய சித்தம் கரெக்டாக செய்யணும். எதிர்மறையாக இருக்கும்போது சரியாக நம்ம அவருடைய சித்தத்தை செய்யணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் இப்படி தான் செய்ய போகிறேன். அவர் சொல்லியிருக்காரு, ஏசு இருந்தாலும்லாம் சுகமானேன்னு சொல்லிட்டார். நான் சுகமானேன், வியாதி அப்படியே இருக்கும், ஆனால் நான் சுகமானேன். அதுதான்
அந்த குழப்பத்தின் மத்தியில் டாக்டர் ஏதாவது ஒன்று சொல்லுவார். பரம வைத்தியர், நானே உன் வரியறிய கர்த்தர்னு சொல்லியிருக்காரு. ஏசு இருந்தால்பா குணமானேன்னு சொல்லியிருக்காரு. நான் உங்களுடைய தமிழா குணமான குணமான அப்படியே நம்ம சொல்ல சொல்ல அந்த குழப்பம் நீங்கி சமாதானம் வரும். தேவல 3வதாக எபிரேயர் 11:5 ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாக இருந்தான். அதனால் அவன் காணப்படாமல் போனான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆண்டவரே எடுத்துக்கொண்டார். அவன் ஒரு குடும்ப தலைவன். அவனுக்கு மனைவி பிள்ளைலாம் இருந்துச்சு. அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தால் நீங்கள் நான் வருகையில் காணப்பட முடியும், 2ஆம் வருகையில் காணப்பட முடியும், நம்ம குடும்பமாக காணப்பட முடியும். ஏனோக்கு கர்த்தருக்கு பிரியமானவன் சாட்சி பெற்றான். நீங்கள் நான் கர்த்தருக்கு பிரியமானவன் சாட்சி பெற முடியுமா? ஆண்டவரோடு சஞ்சரித்தான். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவங்க தான் அவருக்கு பிரியமானவர்கள். முதலாவது ஜெபிக்கிறவங்க, மன்றாடுகிறவங்க, பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறவங்க பிரியமானவர்கள். அடுத்து குழப்பத்தின் மத்தியில் ஆண்டவருடைய சித்தம் செய்கிறவங்க பிரியமானவர்கள். இங்கே 3வதாக பார்க்குறோம், ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவங்க. அவர் உயிரோடு நம்ம உயிரும் கலந்துடணும், அவருடைய ஆத்மாவோடு நம்ம ஆத்மா கலந்துடணும், கூடவே சஞ்சரிக்கணும். இடைவிடாமல் ஜெபிச்சு கொண்டு துதித்து கொண்டும் அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கணும். அப்படி நம்ம செய்யும்போது அவர் கூட சஞ்சரிப்போம். கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்கள் அவர்கள் பிரியமானவர்கள். அவர்கள் வேண்டிக் கொண்டது ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக தருவார். ரோமர் 14:18-17 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷமாக இருக்கிறது. 12வது வசனம், இவைகளில் கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான். அடுத்து என்ன பிரியனும்? ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு ஊழியம் செய்யுங்க. ஃபாதர் பாடினார்ல, ஏதாவது செய்யணும், ஏதாவது ஆண்டவருக்கு செய்யுங்க, அது ஆண்டவருக்கு பிரியம். சரியா? தினம் ஆண்டவருக்கு 2 பேருக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள், அவங்கள சபைக்கு இழுத்துட்டு வாங்க, ப்ரேயர் கூட்டத்துக்கு இழுத்துட்டு வாங்க, அது ஆண்டவருக்கு பிரியமானது. அப்போ ஆண்டவர் பிரியமான ஊழியம் செய்தால் நம்ம வேண்டிக் கொண்டது கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். லூக்கா 10:2 அறுப்பு மிகுதி வேலையாட்களை குறைவு, அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கன்னு இருக்கு. இன்னைக்கு உண்மையான ஊழியக்காரர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப அரிதாக இருக்குது. ஒரு சகோதரன் சொன்னார், நான் சொன்னேன், நீங்கள் தசமாவத்தை வஞ்சிக்காமல் சபைக்கு போகிற சபைக்கு கொடுத்துருங்க, திருவிருந்து எடுக்கிற சபைக்கு கொடுத்துருங்க. அப்பமும் திராட்சரசமும் மெல்கிசேதேக்கு கொண்டு வந்து ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார். 14ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தை படித்து பாருங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பதில், அவங்களாம் வசதியாக இருக்காங்க, அவங்கள்ட்ட எதுக்கு நாம் அப்படி தசமாத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் கொடுக்கறது லேவியருக்கு, ஆண்டவருக்கு கொடுங்க, கர்த்தருக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வாங்கி அது காரை மாற்றுறாங்க, அதை மாற்றுறாங்க, இதை மாற்றுறாங்க, இடித்து கட்டுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொன்னார். நான் சொன்னேன், உங்கள் வேலை கொடுக்குற வேலை தசவாங்கனிக்கும். அவங்க ஆண்டவருக்கு என்ன செய்வாங்க? கணக்கு சொல்லிக்கிடுவாங்க. ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள் வரும், அன்றைக்கி எல்லாருமே நிற்கிறோம், நீங்கள் நிற்கணும், ஊழியர்கள் நிற்கணும், நானும் நிற்கணும், எல்லோரும் நிற்கணும். ஆகவே அவங்க நீங்கள் குற்றம் சொல்லாதீங்க. அதனால ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் குறைவு. தசமாவத்தை மனுஷன் வஞ்சிக்கலாமா அப்படின்னு இருக்கு. கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். தசமாங்காணிக்க கொடுப்பது தேவனுக்கு பிரியமான ஒன்று. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறார்ல, சீரகத்திலையும் வெந்தயத்தில் நீங்கள் தசமாங்க கொடுக்குறீங்கிறாரு. கொடுங்கள் அப்போது கொடுக்கப்பட அமைக்க குளிக்கு சிறந்தவளையும் அடி அளந்து போடுவேங்கிறாரு. அதை வஞ்சிக்காதீங்க. வீண் விரைச்செலவு உங்களுக்கு தான் வரும், ஆசிரியர் செலவு வரும். நான் சொன்னேன், அவருக்கு ஆசிரியர் செலவு ஒரு மகனுக்கு அப்படி செலவழிச்சுக்கிட்டு இருக்காரு, இது தேவையா? சொன்னாலும் கேட்கல, நான் விட்டுட்டேன். 2-3 தடவை சொல்லிவிட்டு விட்டுற வேண்டியது. அப்புறம் இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும்? ஏன்னா கர்த்தருக்கு பிரியமாக நீங்கள் நடவுங்கள், கொடுக்குறதுல அவருக்கு பிரியமானது இருங்க. பைபிள் இருக்குல்ல, உற்சாகமாக கொடுக்குற இடத்துல தேவன் எப்படி இருக்கிறாராம்? பிரியமாக இருக்கிறாராம். எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். உற்சாகமாக ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவர் கொடுக்கல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரணும், ஒரு சமாதானம் வரணும். அப்பொழுது ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார்னு அர்த்தம். இல்லாதலேருந்து கொடுக்குறது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். 7 விதவை 2 காசை போடுறான், அதை பைபிள் எழுதி வச்சுட்டாரு. இவ்வளவு கொடுத்து அவ்வளவு கொடுத்தேன்னு சொல்லவே கூடாது. வலதுகை கொடுக்குறத இடதுகைக்கு தெரியக்கூடாது. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நீங்கள் அவருக்கு பிரியமாக இருப்பீங்க. அவர் தமது களஞ்சியத்தை வானத்தை பலன்னு திறந்து உங்கள் களஞ்சிகளை நிரப்புவார். உங்கள் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும்.
செபத்தோடு கொடுக்க பழகுங்க. அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம், வேலையாட்காக வேண்டுங்க. நல்ல ஊழியர்களை தாங்க, உண்மையாக உள்ள ஊழியர்களை தாங்கன்னு உண்மையான ஊழியர்களை ஜெபத்தில் கண்டுபிடிங்க. அல்லேலூயா. ஊழியத்துக்கு நல்லா அவங்க தாராளமாக நம்ம ஊழியத்துக்கு கொடுக்குற ஊழியத்திலே செலவழிக்கிறாங்களா? எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே சொல்லல, ஒரு ஏசி வீட்டுக்கு ஒரு மேஜை வாங்கினா கூட எங்கள் வீட்டில் டேபிள் கூட கிடையாது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நான் உண்மையாக இருக்கேன். ஆண்டவர் சாட்சி. காரணம், கர்த்தருக்கு அவங்க பணத்தை கொடுக்குறாங்க. அப்போ கர்த்தருக்கே செலவழிக்க நான் நினைக்கிறவா. டேபிள் இருந்தானே இல்லைன்னா என்ன, நேருக்கு வசனத்தை நம்ம பிட்டு கொடுக்கணும். அதுதான் அவங்க வாங்குவதை பாக்கியில் கொடுப்பதே பாக்கியமாக இருக்கிறது. சரி, மத்தேயு 15:23 அங்கே ஒரு கானானிய ஸ்திரீ பின்பற்றி வருகிறார். அவள் கேட்டுக்கிட்டே வருகிறாள், என் பிள்ளைக்கு சுகந்தானு. ஆண்டவருக்கு மனதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுங்கிறாரு. மெய்தான ஆண்டவரே, ஆனால் நாய்க்குட்டி எஜமானுக்குட்டியே அந்த துணிக்கைகளை தின்னுமே, மேஜை கீழே கிடக்கிற துணிக்கையை தின்னுமேங்கிறான். பாருங்கள், அவள் வேண்டி கூட ஆண்டவர் கொடுத்தாரு. இடைவிடாமல் கர்த்தரை பின்பற்றுவது தேவனுக்கு பிரியமான ஒன்று. கொடுக்கு வரையும், கொடுத்த பின்பும், மரண பரியந்தமும் நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுவது அவருக்கு பிரியமானது. அப்போது உங்கள் வேண்டுதலை செய்யும், கண்டிப்பாக கேட்கப்படும். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். யார் பிரியமானவர்கள்? ஜெபிக்கிறவங்க. அல்லேலூயா. ராகா அதிகா குழப்பத்தின் மத்தியில் தேவ சித்தம் செய்கிறவங்க. அல்லேலூயா. பாடுகள் மத்தியில் ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிறவங்க அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. கொடுக்கிறவங்க அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ராகா அதிகாலாபாராபா அதிகாலாராபோ ஷேப் அதிகாலாபாலாபாராபா. மற்றவங்க மேலே அன்பாக இருக்கணும். அல்லேலூயா. பாவத்தெல்லாம் அறிக்கையிடணும். சுத்த மனச்சாட்சியாக இருக்கணும். அவங்க தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும். அல்லேலூயா. இயேசு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். தொடர்ந்து நம்ம ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வேண்டுதல் கேட்கப்படுகிறது. வரப்போகிற காரியங்களை அறிவிப்பது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ரகா அதிகாலாவா ரவா ரீகா பாபா லாபா ரவோ ஷேக்கா தகாலாவா ரவா. ஆண்டவரே, இந்த பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலேயும் ஜவாவியை ஊற்றுங்க. குழப்பம் நீங்கட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிங்கப்பா. இதை பார்க்குற ஒவ்வொருவர் மேலேயும் ஜீவன் இறங்கட்டும். உம்முடைய ஆவியானவர் இறங்குவாராக. அல்லேலூயா. உம்முடைய வரிக்கு ஆயத்தப்படுத்துவாராக. அல்லேலூயா. குடும்பமாய் வரிக்கு ஒவ்வொருவரும் காணப்பட அனுக்கிரம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப, தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.